ஜெபத்தை காட்டிலும் பிரதானமான ஒன்று இருக்கிறது. அது என்னென்றால் கடவுளுடைய வார்த்தை. அதனால ஜெபத்தை நான் இழிவா சொல்லிட்டேன்னு நினைக்கக்கூடாது, தப்பா நினைக்கக்கூடாது. பாருங்க, ஜெபத்தை காட்டிலும் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ஜெபம் தான் பிரதானம்னு. ஏன்னா அதனால தான் அப்செட் ஆகிறாங்க. ஐயோ இப்படி சொல்லிட்டாரு. அடியே இத்தனை வருஷமா ஜெபத்தை தான் பிரதானமாக வச்சுட்டு இருந்தேன். தப்பு. ஜெபம் பிரதானம் இல்லை, ஜெபத்தை காட்டிலும் பிரதானமான ஒன்று இருக்குது. அது என்ன? கடவுளுடைய வார்த்தை. ஏன்னா ஏன் அது பிரதானம்னு சொன்னா, ஜெபத்தை வெற்றிகரமாக ஆக்குகிறதே அதுதானே. கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னா என்னத்தை ஜெபிக்க போறீங்க? வார்த்தையின் வாக்கு தத்துவத்தை எடுத்து தானே ஜெபிக்க வேண்டும். இதை நம்பி தானே ஜெபிக்கிறீங்க. அப்புறம் அதில் தானே நிற்கிறீங்க விசுவாசத்தில். அப்புறம் அதை தான் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஜெபத்தை காட்டிலும் வார்த்தை முக்கியம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதுக்கு ரெடி, ஆனால் வார்த்தையில் ஈடுபடுறதுக்கு ரெடி கிடையாது. வார்த்தையை பிரசங்கிக்கிற இடங்களுக்கு போகிறது கிடையாது, வார்த்தையை கேட்கறது கிடையாது, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது கிடையாது. என்னத்தையும் ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய சித்தம் என்னமோ பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. கிடையாது. முதல்ல கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அப்புறம் தான் ஜெபம் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். பாருங்க, கடவுள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன். அவர் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்துட்டு சில காரியங்களை இங்கே அறிவித்திருக்கிறார், சில காரியங்களை இங்கே திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என் தேவன் உங்களுடைய குறைவுகளெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு சொல்லியிருக்காரு. அவர் எல்லாம் அலசி பார்த்துட்டார். உங்களுக்கு என்னென்ன தேவை வரும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. யெகோவா ஈரேன்னு சொன்னேன் இல்லையா? ப்ரொவைடர். அவர் ப்ரோவிஷன், முன்கூட்டியே அறிந்து அந்த தேவையை சந்திக்க ஆயத்தப்படுகிறவர். அவர் முன்கூட்டியே பார்த்து அப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டார். அவர் முன்கூட்டியே பார்த்து கடவுளாக இருக்கிறபடினால எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சு இது எப்படி சந்திக்கிறதுலாம் தீர்மானம் போட்டு அதுக்கு வேண்டிய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வச்சுருக்கிறார். அவருக்கு தெரியும், செய்ய முடியும்னு தெரியும். அவருக்கு இது செய்யலாம், ஒன்றும் சந்திக்க முடியாத தேவையே கிடையாதுன்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் சொல்கிறாரு, என் தேவன் உங்கள் குறைவிலெல்லாம் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு பவுலை வச்சு எழுத வச்சிருக்கிறார். என்னென்னு எழுத வச்சிருக்கிறார்? என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி தேவையெல்லாம் சந்திப்பேன்னு சொல்லி எழுத வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் பரிசீலித்து பார்த்து விட்டு எழுத வச்சிருக்கிறார். அதே போல தான் சுகத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு வருவதற்கு 800 ஆண்டுகள் முன்பாக எழுதிட்டான். என்ன எழுதிட்டான்? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் எழுதிட்டான். அதாவது அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார். அப்போ கல்வாரி சிலுவையில் இயேசு மரிக்கிறதுக்கு 800 ஆண்டுகள் முன்பதாகவே தேவன் அதை பார்த்து உங்கள் நோய்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசுவின் மீது வைத்து அதை அறிவிக்கவும் செய்து விட்டார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பேதுரு எழுதுகிறார், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதுகிறார். பாருங்க, இதெல்லாம் நல்லா பரிசீலித்து பார்த்துட்டு ஆண்டவர் சுகமாக்க முடியுமா, சாத்தியமா, இது கொடுக்க முடியுமா, சந்திக்க முடியுமா, அந்த தேவையை செய்ய முடியுமான்னு ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுத்து என்ன பண்ணியிருக்காரு? டிக்ளேர் பண்ணியிருக்காரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. அவர் சொன்ன பிறகு அதை போட்டு நம்ம இது நடக்குமா நடக்காதா என்று எண்ணுகிறது முட்டாள்தனம். அது அவிசுவாசம். அவர் எல்லாத்தையும் அறிந்த தேவன், அவர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கடைசியாக முடிவை சொல்லிட்டார், உங்களுக்கு தேவையில்லை, நான் சந்திச்சிடுறேன். எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவர் சொல்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்குறேன். அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்க முடியலன்னா சொல்லியிருப்பாரு, குணமாக்க முடியாதுன்னு சொல்லி அவர் எழுதி வச்சிட்டார். நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர், உன் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், இதெல்லாம் எழுதி வச்சிட்டாரு. ஏன்னா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து எல்லாத்தையும் கண்டு விட்டு அவர் எழுதுகிறார். அவர் சொல்றார் நமக்கு. அப்போ ஆகவே தான் அவர் சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் இப்படி சொல்லிட்டதுனால அதுக்கப்புறம் நான் அலசரிப்படக்கூடாது. செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்ய முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதான்னு பார்க்கறதுல அர்த்தமே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? சரி, பேதுரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாருங்கள். தண்ணி மேலே நடக்கிறான். தண்ணி மேலே நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த போட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, காற்று அடிக்குது, அலை மோதுது, பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசு நடந்து வர்றார். இவன் கேட்குறான், ஆண்டவரே இது நீராக இருந்தால் என்னை வான்னு கூப்பிட்டு நானும் வர்றேன் அப்படின்னு. ஏசு சொல்கிறார், வா. ஏன்ச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லியிருப்பான், நீ என்ன ஏசுன்னு நினைப்பா, உனக்கு நீ இதில் நடக்கணுமான்னு. ஏன்னா அப்படி தான் உலகம் சொல்லியிருப்பாங்க. அவன் ஏன்ச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடந்தானா இல்லையா? நடந்தான். நடந்துக்கிட்டே இருந்தவன் திருப்பி என்ன பண்ணுறான்? காத்தையும் கடலையும் பார்க்குறான். பாருங்க, இவன் நடக்க முடியும் தெரிஞ்சுதானே அவர் சொன்னார். இவன் நடக்கலாம்னு தெரிஞ்சுதான் அவர் வான்னு சொன்னார். இவனை முள்கடிச்சு சாகிறதுக்காக வான்னு சொன்னார் கிடையாது. அவருக்கு தெரியும் இவனை நடக்க இவனால் முடியும், நடக்க முடியும், முடியாது ஒன்றும் இல்லை, நடக்க முடியும்னு தெரியும். ஆகவே சொல்கிறார் வான்னு. அதுக்கப்புறம் காற்று அடித்தான்னா, அலை அடித்தான்னா, கடலுடைய சீற்றம் எப்படி இருந்தான்னா அதை பொருட்படுத்தக்கூடாது, வான்னு சொல்லிட்டார். நடக்கிறான். திடீர்னு காற்றையும் கடலையும் பார்க்குறான். அதை பார்த்து அதை பெருசாக எண்ணும் போது என்ன ஆகிறது? அலசடிப்பட ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் இதை பார்க்குறான், கொஞ்ச நேரம் அவரை பார்க்குறான். கொஞ்ச நேரம் அவரை பார்க்கும்போது நடக்க முடியுன்ற மாதிரி இருக்குது, இதை பார்க்கும்போது ஐயோ முழுகிடுவோமோன்னு இருக்குது.
இதுதான் டபுள் மைண்டட்னஸ். டவுட்டுன்றதுக்கும் டபுள்ன்றதுக்கும் ரொம்ப காமன் வேர்ட்ஸ் இருக்கு, லெட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? டவுட்டும் டபுளும் சேம் தான். டவுட்டுன்னா இருமனதாக இருப்பது, டபுள் மைண்டடாக இருப்பது, அதுதான் டவுட்டு. அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் அலசடிப்படுகிறான். அதனால தான் என்ன பண்ணுறான், முழுக ஆரம்பிக்கிறான்னு வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுது. இதெல்லாம் பார்க்குறோம். எப்படி ஒரு மனுஷன் சந்தேகப்படுறான், சந்தேகம் எப்படி வேலை செய்யுது, விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறோம். விசுவாசிக்கும் போது தண்ணி மேலே நடக்கிறான். இந்த தண்ணியை பார்த்தா பயந்து செத்துக்கிட்டு இருந்தாங்க. கடலில் கொந்தளிக்கிறத பார்த்துட்டு தான் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இயேசு நடந்து வர்றாரு அந்த தண்ணி மேலே. இவனையே நடக்க சொல்கிறாரு. இந்த கடல் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் உனக்கு கீழ்ப்படிய வேண்டியவைகள், இதை நீ காலில் போட்டு மிதிக்க வேண்டிய பிரச்சனை, பார்த்து பயப்பட வேண்டிய பிரச்சனை இல்லைன்னு காண்பிக்கிறதுக்காக தான் அவனை எந்திரிச்சு நடக்க சொல்கிறாரு. அதில் ஹலோ, கொஞ்சம் அனுபவிச்சு பார், இதை உன் காலுக்கடியில் போட்டு பார். இதை நீ மிதிக்க வேண்டிய ஒரு காரியம், இதை பார்த்து பயந்துட்டு இருக்க வேண்டிய காரியமே, இதை உன் தலையில் போட்டு கவலைப்படக்கூடாது, காலு கீழே போட்டு மிதிக்க வேணும் என்று காண்பிக்கிறதுக்காக தான் எந்திரிச்சு நடன்றாரு. விசுவாசிக்கும் போது நடக்க ஆரம்பிக்கிறான். சூழ்நிலையில் பார்க்கும்போது நடக்க முடியாமல் போகிறது இல்லையா? திருப்போம் இன்னொரு வசனத்துக்கு திருப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம். இதான் காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. எந்த சூழ்நிலையும் பாராமல் கர்த்தருடைய வார்த்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் பாருங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க முடியும். சூழ்நிலையில் பார்க்கும்போது சந்தேகம் வந்துடுது. அதுதான் சொல்ல விரும்புகிறேன். சூழ்நிலையில் பார்க்கும்போது அதை பெருசாக எண்ணும்போது, சூழ்நிலை இருக்குது, எதிர்மாறான சூழ்நிலை இருக்குது, ஆனால் அதை பார்த்து அதை பெருசாக எண்ணும்போது என்ன வந்துடுது, சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்த உடனே நாம் விரும்பினதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. சந்தேகம் வரலனா விசுவாசத்திலே நின்னா என்ன ஆகிறது, நாம் விரும்பினதை அது என்ன மலையை தூக்கி எறின்னா கூட எரிஞ்சிடலாம். ஏனென்று சொன்னால் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொன்ன பிறகு சந்தேகம் உள்ளே வரக்கூடாது, சொன்ன பிறகு சந்தேகத்தை பேசக்கூடாது, சொன்ன பிறகு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்ம விரும்புகிறதை அடைய முடியும். விரும்புகிறத சொல்லிட்டோம் என்னன்னு ரொம்ப முக்கியம் சொல்கிறது, ஆனால் சொன்ன பிறகு சந்தேகப்படாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ரெண்டு வித்தியாசமான கேரக்டர் பாருங்க. 2 பேர் அக்கா தங்கச்சிங்க. இயேசு அவங்க வீட்டுக்கு போகிறார். இயேசு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நண்பர். வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அங்கே வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். மரியாள் என்ன பண்ணா, வந்து பேசாமல் உட்காந்துட்டா, வசனத்தை கேட்கறதுக்கு உட்காந்துட்டா. மார்த்தாளோ 40 பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். நிறைய பேர் பாருங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது எப்படின்னா, இவங்க பலதையும் இழுத்து தங்களுடைய மண்டையில் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிறது, கவலைப்படுறதுல சாம்பியன்ஸ். கவலைப்படுறதுல சாம்பியன் மட்டும் இல்லாமல் நீ ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறியே, இது நியாயமா? அது வேற. உங்களும் இழுப்பாங்க. உங்கள் வீட்டில் நடக்கும் பாருங்க. இது நான் இவ்வளோ கவலைப்பட்டிருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? அப்புறம் ஆண்டவரையும் கொஞ்சம் இழுத்துருவாங்க, அவருக்கு ஒன்றும் கவலை இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மரியாளும் கவலைப்பட்டிருக்கலாம் இல்லையா? இவ கவலைப்படுற அதே வீட்டில் தான் இருக்கிறா, அவள் கூட பிறந்தவ தான். அவளும் கவலைப்பட்டிருக்கலாம். அவளும் அதே சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறா. இவளுக்கு இருக்கிற கவலை அவள் கொஞ்சம் பாதி பகிர்ந்துக்கிட வேணாமா? எடுத்துக்கொள்ள வேணாமா? கொஞ்சம் சுமந்து கொள்ள வேணாமா? நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்தவங்களே இப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய பேர், சிலர் புரியாமல் இருக்கிறாங்க. 2 பேர் ஒருமனப்பட்டு கவலைப்பட்டால் ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறாங்க. பைபிள் அப்படிலாம் சொல்லல. ஏதொன்றை காட்டிலும் 2 பேர் ஒருமனப்பட்டால், விரும்புகிற ஒரு காரியத்தை குறித்து, வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டால் அது நடக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 2 பேர் சேர்ந்து கவலைப்படுறதுனால எது நடக்க போறதில்லை. நீ ஏன் கவலைப்படல அப்படின்னு இன்னொரு ஆளையும் இழுத்து வச்சுக்கிட்டு, வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் இழுத்து வச்சுட்டு எல்லாரையும் கவலைப்பட வச்சா அதான் நடந்துருமா? அற்புதம் நடந்துருமா? நான் சொல்லுகிறேன், நடக்கிற அற்புதம் நடக்காம போயிடும். ஹலோ, இழுக்கிறா. இப்போ பாருங்க, பற்பல வேலைகள் எல்லாம் சொல்லுங்க, பற்பல வேலைகள் நிறைய, அது இது கண்டதும் வந்து மைண்டில் விழுது அவளுக்கு. இயேசுவே வந்திருக்காரு வீட்டுக்கு. பாருங்க என்ன பெரிய, எவ்வளோ பெரிய மனுஷன். தேவகுமாரன் மாம்ச ரூபத்தில் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து போதிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க. இது ஒரு சாதாரண பிரசங்கியார் வந்து இல்லை, இயேசுநாதரே வந்து வீட்டில் வந்து போதிச்சிட்டு இருக்கிறாரு. இந்தம்மா அதை போய் கேட்க வேணாமா? ஏன்னா அவர் ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையில் இவளுக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு, எல்லாம் உண்டு. போய் அந்த வார்த்தையை கேட்காம 1008 காரியங்களை கொண்டு வந்து மண்டையில் போட்டுக்கிட்டு உழப்பி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள்.
பல வேலை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேற இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பாடு ஆக்கி அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ஒரே வெறுப்பில் இருக்கிறாவ. நான் மட்டும் தனியாக செய்கிறேன்னு போய் அங்கே போகிற பார்க்குறா, சகோதரி அங்கே உட்காந்துட்டு இருக்கிறா. அவளை சொல்கிறா, தடி மாடு மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்கிறியா நீ? அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் தான் விளங்கும் அது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பண்ணிட்டு இருக்கிறேன், மாடாட்டம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒரு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? நான் எவ்வளோ கவலைப்பட்டு இருக்கேன் என்ன நடக்க போகுதுன்னு. இதில் வேற இவர் வேற வந்துட்டாரு. இப்போ பிரசங்கம் கேட்கறது ரொம்ப அவசியமா? நீ கூட பிரசங்கம் கேட்கணுமா? வந்தவன் கேட்டு போட்டோம், நீ என்ன பிரசங்கம் கேட்கறது? நீ வந்து என் கூட சேர்ந்து கொஞ்சம் கவலை படு. வந்து இயேசுகிட்டே கம்ப்ளைண்ட் பண்றா. அவள் கொஞ்சம் கூட கவலைப்படலையா? அதை பற்றி உமக்கு கவலை இல்லையா? எப்படி இருக்கு பாருங்க. அதை நினச்சிட்டா உடனே இயேசு, மரியாளே கொஞ்சம் போய் உன்னுடைய சகோதரிய பாரத்தை நீ கொஞ்சம் சுமந்துக்கோ, அவளுடைய கவலையை நீ கொஞ்சம் பகிர்ந்துக்கோ அப்படின்னு அனுப்புவாருன்னு நினச்சா. ஆனால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, அடுத்த வசனத்தை கவனிங்க, மார்த்தாளே மார்த்தாளே. மெய்யாகவே மெய்யாகவேன்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இது இன்னும் அதை விட சீரியஸ். இது மெய்யாகவே மெய்யாகவேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி பண்ண முடியாது, இயேசுநாதர் தான் பண்ண முடியாகும், நீ என்ன நினச்சிரு, அதெல்லாம் நம்பாதேங்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்றாரு. இங்கே வந்து அதை விட சீரியஸ். மார்த்தாளே மார்த்தாளேன்னா, ஏம்மா நானே வந்திருக்கிறேன், என்னை கவனிக்காமல் நீ என்ன பண்ணிட்டுருக்கிற, உனக்கு விளங்கவே மாட்டேங்குது. மார்த்தாளே மார்த்தாளேன்னா அட்டென்ஷனில் வந்துடணும். யாராவது மார்த்தாள் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா கவனிக்கணும். மார்த்தாளே மார்த்தாளே அப்படின்னா கொஞ்சம் கவனிமா, உனக்கு என்ன விளங்கவே விளங்காதா? இவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்திருக்காரு வீட்டுக்கு, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன், அவருக்கு எந்த பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, அவரே உங்கள் வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறாரு, அப்புறம் என்ன பிரச்சனை? மார்த்தாளே மார்த்தாளே அப்படிங்கிறாரு. சொல்கிறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இது நிறைய பேருடைய நிலை இன்றைக்கு அப்படி தான் இருக்குது பாருங்கள். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற உள்ளங்கள். இன்றைக்கு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் அதை நியாயப்படுத்தக்கூடாது. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இதை நியாயப்படுத்தி, ஆமாம் யாருக்கு தான் கவலை இல்லை, எல்லாரும் தான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடாது. பாருங்கள், கவலைப்பட்டு கலங்குகிறோம்னா அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது இந்த உலகத்தில். இயேசுவை அவள் வீட்டில் வச்சுக்கிட்டே கவலைப்பட்டு இருந்தா, இன்னைக்கு இயேசுவை அநேகம் பேர் தங்களுடைய உள்ளங்களில் வைத்துக்கொண்டே கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு உங்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவள் வெகு தூரத்தில் இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர், அவர் சர்வ வல்லமுள்ளவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலை வந்து கலக்கத்தை உண்டாக்குறது. பாருங்க, நிறைய காரியங்கள் இழுத்து போட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு? நம்ம லாங்குவேஜில் பார்ப்போம். இப்போ விசுவாசத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? விசுவாசத்தை பற்றி கடவுள் ஒரு காரியத்தை டிக்ளேர் பண்ணிட்டாரு. நான் உன் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவேன்னு சொல்றாரு. விளக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார், முடியாதுன்னு. எங்கேயா பார்த்துக்கப்பான்னு இருப்பாரு. இது ஒன்று மட்டும் என்ன விட்டுரு, இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு இருப்பாரு. பணப்பிரச்சனை தீர்த்து வைக்க முடியலன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. உன்னுடைய தேவையெல்லாம் என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறேன்னு அவர் சொல்லிப்பா. நான் ஐஸ்வர்யமான, ஆனால் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் போய் நீ என்னமோ பண்ணிக்க, இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கு, போ, வேற ஏதாவது லோன் கிடைக்குமா பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லலையே. வேதம் தெளிவாக சொல்லுது, கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற ஜாதியாக இருப்ப நீ அப்படின்னு சொல்லியிருக்குது. அவரால் முடியுன்றதுனால தான் எழுதி வச்சிருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்தவர், பார்த்து கண்டு அறிந்து நன்றாக புரிந்து கொண்டு இதை செய்ய முடியுன்றதுனால தான் அவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்கும் போது நமக்கு என்ன சந்தேகம்? அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் சொன்ன பிறகு நான் அலசரிப்படக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவர் சொன்ன பிறகு நான் வந்து ஐயோ இப்படி இருக்குது சூழ்நிலை அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு, தேவையில்லை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் மற்றொன்றை பார்க்கக்கூடாது இல்லையா? அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன் மற்றொன்றை பார்க்கக்கூடாது? ஏன்னு சொன்னால் அதை பார்க்கும்போது என் இருதயத்தை சந்தேகத்துக்கு நான் திறந்து விடுகிறேன், அவிசுவாசத்துக்கு திறந்து விடுகிறேன். அப்படி திறந்து விடும்போது அவிசுவாசம் உள்ள வருது, விசுவாசம் வெளியே போயிடுது, நான் நினைத்த காரியம் நடைபெறாமல் போய்விடுகிறது, என்னுடைய கனவுகள் நிறைவேறாமல் போய்விடுகிறது. இருக்கீங்களா? அப்போ கவனிக்க வேண்டும். நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் அந்த லாங்குவேஜில் சொல்லுகிறேன், மார்த்தாளே மார்த்தாளே, நீ என்னுடைய வார்த்தையை மட்டும் பார்க்காம 1008 உனக்கு பிரச்சனைகளே பார்த்து கொண்டிருக்கிறாய். அதை பார்க்குற, இதை பார்க்குற, எல்லாத்தையும் பார்க்குற, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நீ கவனிக்க மாட்டேன்கிறாய். ஆனால் நான் சொல்கிறதுல தான் உனக்கு வேண்டிய, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு வேண்டிய பதில் அடங்கி இருக்கிறது. நீ அந்த பிரச்சனைகளெல்லாம் விட்டுட்டு இந்த வார்த்தையில் கவனம் செலுத்தலாம் இல்லையா? இந்த வார்த்தையில் கவனம் செலுத்தினா உன் பிரச்சனையெல்லாம் அதன் மூலமாக தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா?
அதை விட்டு எல்லா பிரச்சனையிலும் கவனம் செலுத்துகிறாய், அது தீர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்புறம் சொல்றாரு, மரியாதை திருப்பி அனுப்பவே இல்லை பாருங்க. அவர் சொல்ல, ஆமா உன் சகோதரி சொல்றது உண்மைதான், மாடாட்ட உட்காந்துட்டு இருக்காதீங்க, போய் கொஞ்சம் எதாவது செய் அப்படின்னு சொல்ல. அவர் சொல்றாரு, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. இன்னும் அருமையான வார்த்தைகள் பாருங்க, இந்த வார்த்தைகளுடைய உள்ளத்தை தொடுகிறது. இன்றைக்கு வாழ்க்கையில் தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. இது நிறைய பேர் புரிந்து கொள்ள பாருங்க. தேவையானது ஒன்றே. ஐயோ எனக்கு அது தேவைங்க, இது இல்லை, தேவையானது ஒன்றே. ஐயோ எனக்கு சுகம் தேவைங்க, தேவையானது ஒன்றே. ஐயோ எனக்கு பணம் தேவைங்க, தேவையானது ஒன்றே. எல்லாரும் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. இந்த ஒன்று என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். எது தேவை? தேவையானது ஒன்றே இருக்குது. அது என்ன? அதை கண்டுபிடிச்சுட்டா பதிலை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு இங்கிலீஷ் மொழி பேப்பர் இப்படி வந்திருக்குது, there is only one thing that is needed and she has discovered it. அவள் அதை கண்டுபிடித்து விட்டாள். என்ன தேவைன்றதை அவள் கண்டுபிடிச்சாள். யார்? மரியாள். மார்த்தால கஷ்டப்பட்டு இருக்கிறா, கலங்கிட்டு இருக்கிறா. ஆனா தேவையானது ஒன்று. அந்த தேவையானது என்னன்றதை அவள் கண்டுபிடித்து விட்டாள். அந்த தேவையானது என்ன? ஒன்றேன்னு சொல்லி இருக்குது. அது என்ன? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், தேவையானது அது ஒண்ணுதான். ஏனென்றால் அதுதான் பதில். தேவையானது ஒன்றே. அநேகருக்கு இன்றைக்கு இது விளங்கவில்லை பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை, சர்வத்தை சிருஷ்டித்த தேவனுடைய வார்த்தை, இன்றைக்கு எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை, அதுதான் தேவனுடைய வார்த்தை பாருங்க. அதுதான் இன்னைக்கு தேவை. நம்மை தாங்கக்கூடிய வார்த்தை, அது நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய வார்த்தை, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நமக்கு தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. தேவையானது ஒன்றே. ஆமா, எனக்கு வீடு தேவைப்படலாம், கார் தேவைப்படலாம், பணம் தேவைப்படலாம், எல்லாம் தேவைப்படலாம். ஆனால் தேவையானது ஒன்றே. ஏனென்றால் அந்த ஒன்றில் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஹலோ, பெட்ரோல் பற்றி ரொம்ப கவலையா இருக்குதுங்க, விலை ஏறிச்சுங்க. ஆதியிலே பெட்ரோல் இருந்ததுன்னா சொல்லப்பட்டிருக்குது. ஆதியில என்ன இருந்தது? விலை எப்படி ஏறிட்டே போனா எங்க போவோமோ தெரியல பிரதர். இப்படிப்பட்ட ஆள் எங்க போவாருன்னு தெரியாது, அதுதான் பிரச்சனை. விலை ஏறி போறதுனால நீங்க என்ன போறீங்க? இந்த விலை ஏற்றமே உங்களுக்கு தீர்த்து கட்டுருமா? ஹலோ, நான் சொல்லுகிறேன், இந்த விலை ஏறுறதை விட இன்னும் பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் தேவை ஒன்று. அது என்ன தேவை? கடவுளுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு பாருங்க, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அவர் சொல்றாரு, இல்லை அவளை நான் அனுப்ப போறது இல்லை உன் பாரத்தை சுமக்கிறதுக்கு, உன் கவலையில பங்கு போட்டுக்கிறதுக்கு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்ம லாங்குவேஜில் சொல்லுவோம். அதை என்ன சொல்றாரு? அம்மா, நீ நிறைய காரியங்களை நினைச்சு அங்கங்கே ஃபோக்கஸ் கலைஞ்சு போய் வசனத்தை பார்க்காம என்னென்னத்தையோ பார்த்துட்டு இருக்கிறதுனால உனக்கு கலக்கம் ஏற்பட்டு விட்டது, கவலை ஏற்பட்டு விட்டது. என்னுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கல, என் வசனத்தை பற்றி நீ ஒன்றும் கவனிக்கல, எல்லாத்தையும் பார்க்குற, அதனால கலங்குகிறாய். ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாள் ஒரு நல்ல காரியத்தை தெரிந்து கொண்டா, தேவை ஒன்றுன்றது தெரிஞ்சு கொண்டா, அந்த ஒன்று என்ன தேவைன்னு தெரியுது, அதனால வசனத்தை உட்காந்து கேட்டுட்டு இருக்கா, அதுதான் தேவைன்னு தெரியும் அவளுக்கு. ஆகவே அவள் விரும்புகிறதே, அவளிடத்திலிருந்து ஒன்றும் எந்த சக்தியும் இந்த உலகத்தில் எடுத்து விட முடியாது. அவர் விரும்புகிறதே அவள் அடைவாள். ஹலோ, இதை பிடிச்சிக்கிட்டா ஆகவே எல்லாம் அவளை பிடிச்சிக்கும். நீ தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவ இதை பிடிச்சதுனால அதெல்லாம் தானா வரும். ஞானத்தை கேட்டவனுக்கு எப்படி நீடித்த ஆயுசும் செல்வமும் கூட வருது, வலது கருத்தில் இடது கருத்தில் அதை சுமந்துக்கிட்டு ஞானம் வருதோ, அதுபோல இந்த ஒன்றே தான் தேவைன்னு சொல்லி அந்த ஒன்றின் மேல கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறாளே, ஒன்ன மாதிரி பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காம ஒன்றில் கவனம் செலுத்துகிறாளே, அவள் தன்னுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்து கொள்வாள். அவளை விட்டு விலகி போகாத ஒன்றை பிடித்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? அது அவள்கிட்ட யாரும் எடுத்து போடவே முடியாது. ஒரே ஒரு காரியம் தான் தேவை. நிறைய பேருக்கு இன்னும் புரியல. அது
என்னன்னு சொல்லி. கடவுளுடைய வார்த்தை தான் தேவை. அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா எல்லாம் கூடவே வந்துவிடும். ஏன்னா அந்த வார்த்தை தான் உண்டாக்குனது, அதுதான் தாங்குகிறது, அதுதான் எல்லாத்தையும் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது.